ஹாய்டா மை லிட்டில் ஹார்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, இன்றைக்கி வந்து ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் பார்த்துலாம். டைட்டில் நேம் வந்துட்டு மாஃபியா ஃபாலின் செப்பிகோல். பிடிக்கலன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல பாருங்கன்னு சொல்லிட்டு. பிடிச்சவங்க மட்டும் பாருங்கள். லைக்கு ஹைப்பு கமெண்ட் பண்ணிடுங்க. தயாங்கோட ஒன் ஷாட்டில் நிறையவே ஹைப்பாயின்ட்டு இருந்துச்சு. நிறையவே லைக் பண்ணியிருந்தீங்க, நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். அதே மாதிரி இந்த ஜேகேவோட ஒன் ஷாட்லேயே எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் ஜஸ்ட் மை இமேஜினேஷன் ஸ்டோரி, இது ரியல் கிடையாது. ஸோ யாருமே ரியலில் கொண்டு போகாதீங்க. ஒன்லி இமேஜின், நோ அடிக்டடா. ஒரு சின்ன இன்ட்ரூ பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்டோரிக்கெலாம் போயிடலாம். ஜேகே வந்துட்டு மாஃபியா பாஸ். அவனுக்கு வந்து 35, உங்களுக்கு வந்து 18 இயர்ஸ் ஆகுது. நீங்கள் சப்பி கேர்ள், உங்களுக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாதுடா. நீங்களாக வேலை பார்த்து நீங்களாக படிச்சிட்ருக்கீங்க. இந்த ஒரு இன்ட்ரூ போதும், மிச்சத்தை நம்ம ஸ்டோரியில் பார்த்துக்கலாம். ஏஜ் கேப்பு, எமோஷ்னல். ஹெட்ஃபோன் வியர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நீங்கள் தான்டா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட அழுதுட்ருக்கீங்க. இந்து, நான் என்ன பண்ணுறது எனக்கே தெரியலையே. இப்படி போயிட்டு சிக்கிக்கிட்டேனேடி. எனக்கு ஏதாவது வழி சொல்லேன். பொய்யன், எதுக்கு அழுதுட்ருக்கா? நான் தான் சொன்னேன்ல, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், அதுதான் நல்லது. இந்து, போலீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது இந்து. ஏன்னா அவன் பெரிய பொறுக்கி. அவரை போயிட்டு எப்படி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது? போலீஸே வேலைக்கு வாங்கிடுவாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்டை அழுதுட்ருக்கீங்க. இதே சேம் டைம் ஆரன் சவுண்டு கேட்குது. காரோட ஆரன். உங்களுக்கு அப்படியே கை காலெலாம் கிடுகிடுன்னு நடுங்குது. இந்து 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 வந்துட்டாங்க இந்து. இப்போ நான் என்ன பண்ணுறது? ஒயன், ஒன்றும் பண்ண வேணாம். நீ போயிட்டு இந்த டோருக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கோ. அவங்க வந்து கேட்டாங்கன்னா நீ இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்றேன், ஓகேவா? பயமாக இருக்குதுடி எனக்கு. பயப்படாதடி, நீ போடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டும் உங்களோட டோருக்கு பின்னாடி ஒழிச்சு வைக்கிறாங்க. இப்போது ஒரு பர்சன் தான் ரொம்ப ஆட்டிடியூடாக அந்த காரை விட்டு இறங்கி அப்படியே அந்த வீட்டை நோக்கி வரான். இப்போ வந்து டோரை ரொம்ப ஹார்டாக நாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்கள் ஃப்ரெண்டுக்கே அள்ள விட்டுருச்சு. அப்படியே பயந்துக்கிட்டே போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போது ஒரு பர்சன் தான் ரொம்ப ஆட்டிடியூடாக தம்மு பிடிச்சிக்கிட்டு, ஹே எங்கே ஜப்பிக்கலை? அவளை எங்கே? சார், அவள் இல்லை சார், அவள் ஒர்க்குக்கு போயிட்டா. இவ்வளோ ஏற்ற மாதிரி இருக்கணும் அவளுக்கு. அவளை போக சொன்னேன்னா நான் வீட்டில் தானே இருக்கணும்னு சொன்னேன். என் மேலே இருக்கிற பயம் அவளுக்கு போயிடுச்சுல. ஒழுங்க அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சு இங்கே வர சொல்லு. அவளை இப்போ நான் கூட்டிகிட்டு போகணும். என்ன ஈனாவானா நான் நினச்சிட்டு இருக்காளா? அவள் எவ்வளோ பெரிய மாஃபியா ஆஃப் த கிங்கு. இந்த ஜேகேவை பகைச்சிக்கிட்டு அவள் உயிரோட இருந்துருவாளா? என்னோட ஈகோவை டச் பண்ணியிருக்கா. ஈகோவை அவளை சும்மா விட மாட்டேன். அவளை இப்போ வர சொல்கிறேன். என்ன சொல்கிற நீ? உன் ஃப்ரெண்டுக்கு மேலே அந்த இடத்துல நீ இருக்கணும்னு நினைக்கிறியா? ஒழுங்கா அவன் ஃப்ரெண்டு எங்கே இருக்காளோ இடத்த காமிச்சு கொடுத்துரு. இல்லாட்டினா அந்த இடத்துல அடுத்து நீ தான் இருப்ப அப்படின்ற மாதிரி. ஆமாடா, அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான். இப்படி வந்து கத்திக்கிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்டு பயந்துட்டாங்க. சார், அவள் இங்கே இல்லை சார், அவள் ஒர்க்குக்கு போயிருக்கா சார், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க சார் அவளை அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே உங்கள் ஃப்ரெண்டோட சீஸ்லேயே ஒரு ஸ்லாப் பண்ணுறான். என்கிட்டே நாடகம் மேலே ஆடிட்டுருக்கீங்க, ஆக்டிங்கை போடுறீங்க. அந்த கதவுக்கு பின்னாடி தானே இருக்கா, வர சொல்லு அவளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்து தான் கத்துறான். நீங்களே பயந்துட்டீங்க. நீங்களே வாண்டடாகவே டோருக்கு பின்னாடி இருந்து வந்துட்டீங்க. இப்போ வந்து அப்படியே நிற்கிறீங்க. ஜெகே பார்க்குறான் டாப் டு பாட்டம். சப்பிகோல், என்னடி நினச்சிட்ருக்கா? என்ன ஈனவனா ஆக்கிட்டு இருக்கேன்? நான் என்ன கோதில் பூ சுற்றிருக்கேனா? ஆல்ரெடி கோது குத்திட்டேன். எனக்கே 2 காது குத்துறியா நீ? எந்தா இப்படி இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஒழுங்காக என் கூட கிளம்பி வர்ற. ஏதாச்சும் சீன் க்ரியேட் பண்ண அவளை போட்டு தொழிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஜெகே உங்களை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கான். சார், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு வேணாம் சார், என்னை விட்டுருங்க சார். நான் உங்கள் கண்ணுக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு பொழைச்சிக்கிறேன் சார், என்னை விட்டுருங்க சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. ஆனால் ஜெகே கேட்க மாட்டான். சப்பிகோல், ஒழுகாத, நீலி கண்ணீர் விடாத. டோன்ட் நாட் லைக் தட் சப்பிகோல். எனக்கு இந்த சப்பிகோலே பிடிக்காது. நீ எவ்வளோ தான் கெஞ்சினாலும் நான் விட மாட்டேன்டி. ஒழுங்காக போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிட்டு வா. கிளப்புக்கு போகணும், உன்னையும் விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
ஜேகே கத்திக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சார் உங்கள் கால் வேணா விழுகிறேன் சார், என்னை விட்டுருங்க சார் அப்படி சொல்லிட்டு ஜேகே கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஜேகே நீங்கள் சொல்கிற எதையுமே கேட்க மாட்டான், காதலே வாங்க மாட்டான். திருப்பியும் உங்கள் சீஸ்லேயே ஸ்லாப் பண்ணிட்டு போய் அந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிட்டு வர சொல்கிறான். உங்களுக்கும் வேறு வழி தெரில, அதனால நீங்களுமே போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிட்டு வரீங்க. இப்போ ஜேகே முன்னாடி வந்து நிற்கிறீங்க. ஜேகே உங்களை பார்க்குறான், டாப் டு பாட்டம் பார்க்குறான். ஹேய் என்னடி இப்படி இருக்கா? இப்படி இருக்கேன் சார். சும்மா நச்சுன்னு இருக்கடி, இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு அப்படி இருக்கு. நான் வந்து பார்க்கும்போது கூட நீ இவ்வளோ அழகா இல்லை. இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்க தெரியுமா? சும்மா அப்படி இருக்க. உன்னைய பார்க்கும்போது எனக்கே உன்னை ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுது, அந்த லெவலுக்கு இருக்க. பொதுவாக எனக்கு சப்பி கேர்ள்ஸை பிடிக்காது, ஆனால் என்னைக்கு நீ ஒரு மார்க்கமாக தாண்டி இருக்க. சும்மா நச்சுன்னு இருக்க. உன்னை ஏதாச்சும் பண்ணணும்னு எனக்கே தோணுது, ஆனால் உன்னை நான் எதுவுமே பண்ண மாட்டேன்டி. உன்னைய கொண்டு போய் அவங்ககிட்ட விற்றுட்டு மணியை வாங்கிட்டு நம்ம சாட்டி போய்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி இப்படி சொல்லிட்டுருக்கான். நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க. சார் என்னை விட்டுருங்க சார், எனக்கு அம்மா அப்பா யாருமே கிடையாது சார், நான் சிங்கிளாக தான் சார் இருக்கேன். என் மேலே என்ன சார் கோவம் உங்களுக்கு? தெரியாமல் உங்களை போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் சார். நீங்கள் யாருன்னு தெரியாமல் தான் சார் பண்ணேன். என்னை மன்னிச்சிக்கோங்க சார், இனிமேல் உங்கள் வழிக்கு நான் வரமாட்டேன் சார், என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்கடா. சிக்கி உங்கள் சீஸ்லேயே ஒரு ஸ்லாப் பண்ணிவிட்டு உங்களோட ஹேண்டை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறான். இழுத்துட்டு போயிட்டு காரோட பேக் சீட்டில் தள்ளி விடுறான். தள்ளி விட்டுட்டு ஒத்த சைலண்ட்டாக வரலேன்னு வையே, நான் பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி காரை ட்ரை பண்ணிட்டு போயிட்டுருக்கான். நீங்கள் என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் விட்டுருங்கன்னு சொல்கிறது ஜேகேக்கு ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகி அவன் காரை விட்டு இறங்கி இப்போ உங்ககிட்ட தான் வரான். நீங்கள் வேறு ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. நான் தமிழில் ஒரு போஸ்ட்டில் உங்களை காமிச்சிருக்கேன்ல, ஒரு கோல்டன் கலரில் ஆஃப் சாரி தாண்டா இதுதான் இப்போ உங்களுக்கு ஜேகே எடுத்து கொடுத்து வியர் பண்ண சொல்லியிருக்கான். இதுதான் வியர் பண்ணிட்டு நின்று உங்களோட ஆளுகளை அவன் பிரமிச்சு போயிட்டான். இப்போ அவன் உங்ககிட்ட வந்துட்டுருக்கான். நீங்களும் சார் என்ன பண்ண போகிறீங்க, என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் ஜேகே கேட்க மாட்டான். இப்போ உங்ககிட்ட வந்துட்டு உங்களை இழுத்து உங்களோட லிப்பில் ரொம்ப ஹார்டாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஜேகேவை தள்ளி விடுறீங்க. அவனை தள்ளி விட அவனுக்கு டென்ஷன் ஆகுது. ஏய் ஒன் டே நைட்டுக்கு மட்டும்தாண்டி உன்னை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப ஹார்டாக ஸ்டே பண்ணிட்டுருக்கான். நீங்கள் அழுகுறீங்க, விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கத்துறீங்க. உங்கள் வாயில் அவனோட ஹேண்டை வச்சு மூடிக்கிட்டு உங்களோட நெக்கு, உங்களோட ஹேண்டு, உங்களோட லெக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாத்தையும் பைட் பண்ணி உங்கள் பாடி பூரா கிஸ் மார்க்காக வைக்கிறான். உங்களுக்கு வலிக்குது, பெயின், கண்லேருந்து கண்ணீர் தாரையாக விழுத்துது. சார் விட்டுருங்க சார் அப்படின்றீங்க. சப்பி கேர்ள் நம்மா இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஹார்டாக ஸ்டே பண்ணிட்டுருக்கான். இப்படி அந்த சீன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. திருப்பியும் ஜேகே உங்ககிட்ட அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்து எப்பாரு மூடிக்கிட்டு இதை மாட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வியர் பண்ணிட்டு இப்போ காரை போயிட்டு ட்ரை பண்ணிட்டுருக்கான். நீங்கள் அழுகுறீங்க. ஏன் சார் உங்களுக்கு நான் என்ன சார் பாவம் பண்ணி, எதுக்கு சார் என்னை இப்படி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொல்கிற எதையுமே ஜேகே காதலே வாங்க மாட்டான். இப்படியே போயிட்டு வண்டியை ஒரு கிளப்போட வாசலில் நிப்பாட்டிட்டு உங்களோட ஹேண்டை பிடிச்சி தரன்னு அந்த கிளப்புக்குள்ளே இழுத்துட்டு போயிட்டுருக்கான். நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க, விட்டுருங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனால் ஜேகே கேட்க மாட்டான். ஒத்த வாய் முறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்து தான். நீங்களும் பயந்துட்டு வாயை மூடிட்டீங்க. இப்போ அப்படியே ஜேகே உங்களை பார்த்து எப்பாரு போயோன் வாயை மூடிட்டு வரணும். அவங்க முன்னாடி ஏதாவது அழுது சீன் கிரியேட் பண்ணக்கூடாது, புரியுதா? அவங்க கிட்ட உன்னை விற்றுட்டு காசு வாங்கிட்டு நம்ம சாட்டி போய்கிட்டே இருப்பேன். அங்கே வந்துட்டு நான் உன்னைய மிரட்டி கூட்டிகிட்டு வந்திருக்கேன்ற மாதிரி ஏதாவது சீன் கிரியேட் பண்ணேன்னு வை, அவளே அங்கேயே வச்சு உன்னை போட்டு வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மிரட்டிகிட்ருக்கான். இப்படியே மிரட்டி அந்த கிளப்புக்குள்ளேயும் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரூம்குள்ளே தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறான். அங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஜேகே கூட பிஸ்னஸ் டீலிங் பண்ணுறவங்க தான் எல்லோரும். இப்போ உங்களை பார்த்தோன்னே, ஹே ஜேகே என்ன பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டியா
ஏன்னா பொண்ணு கொஞ்சம் குண்டாக இருக்கா ஆனால் அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரி இப்படி சொல்லிட்டு இருக்க. ஜேகேவும் அப்படியே உங்களை பார்த்து திரும்பி ஏய் எல்லாத்துக்கும் நமஸ்கார் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களுக்குமே என்ன சொல்கிறானே புரியாமல் நீங்களும் எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிட்டுருக்கீங்க. ஜெகே ஓகே ஜெகே இந்த காசு அப்படின்னு சொல்லிட்டு 45 லட்ச ரூபா வவுச்சர் எழுதி இப்போ ஜெக்கி கிட்ட நீட்ட, ஜெக்கியும் அந்த செக் வவுச்சரை வாங்கிக்கிட்டு இப்போ அப்படியே உங்களை பார்த்து திரும்பி ஏய் சமத்தாக இருக்கணும் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு புரியுதா, ஏதாவது சீன் க்ரியேட் பண்ணி என்னை கோர்த்து விட்ட அவளை தேடி வந்து உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து ஒரு மிரட்டிட்டு அவனும் போயிடுறான். இப்போ போகிற ஜெக்கிவை ஹேண்டை பிடிக்கிறீங்க நீங்கள், பிடிச்சிட்டு சார் என்னை கூட்டிகிட்டு போயிருங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவம் போல் மூஞ்சி வச்சுட்டு உங்கள் உதட்டை பிதுக்கிக்கிட்டு ஜெக்கிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஜெக்கே அப்படியே உங்களோட ஹேண்டை உதறி விட்டு உங்களை பார்த்து ஒரு முறைச்சிட்டு அவனும் போயிடுறான். இப்போ அவங்களாம் உங்ககிட்ட வந்துட்டு உங்ககிட்ட ஒரு ஒர்க்கு சொல்லிட்டுருக்காங்க. என்ன ஒர்க்குனா, ஒரு 5 பொண்ணு உங்ககிட்ட காமிச்சிட்டு அந்த பொண்ணுங்களாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குதுங்க, அரையும் குறையுமா குட்டியாக ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி உங்களை கிளப்பில் டான்ஸ் ஆட சொல்லிட்டுருக்காங்க. சார் வேணாம் சார் என்னை விட்டுருங்க சார் அப்படின்றீங்க. ஏம்மா உன்னை விடுறதுக்கா 45 லட்ச ரூபா அவன்கிட்ட கொடுத்து வாங்கியிருக்கு, விட்டுருங்கன்னு சாதாரணமாக சொல்லிட்டுருக்க. தாம்மா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போயிட்டு அவன் இந்த பொண்ணுங்களோட சேர்ந்துட்டு டான்ஸ் ஆடு, எல்லாத்தையும் உன் பக்கம் கவர் பண்ணு அப்படின்ற மாதிரி இப்படி சொல்லிட்டுருக்காங்க. உங்களுக்கு அவங்க பேச கண்ணிலேருந்து தாரையாக கண்ணீர் ஊற்றுது. இங்கிட்டு ஜேகே வண்டியை ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். என்ன தான் அவனோட ஃபேஸில் ஸ்மைலி ஃபேஸாக ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டாலும் அவன் ஹாப்பியாக இல்லை. அவனோட மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கொலாப்ரேஷன், ஏதோ ஒரு திங்கிங், அவனோட மனசு அப்படியே குத்தி குடையுது. அவனோட திங்கிங்குள்ளே வர்றது புறா நீங்கள் தான். உங்களை வந்து ஸ்டார்டிங்கில் டோரை நாக் பண்ணி உங்களை பார்த்துருப்பான். நீங்கள் அப்போ க்யூட்டாக இருந்திருக்க மாட்டீங்க. உங்ககிட்ட ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து அதை வியர் பண்ணிட்டு வர சொல்லியிருப்பான். அப்போ நீங்கள் செம்ம க்யூட்டாக வந்து நின்றுருப்பீங்க லவர்ஸ் ஃபர்ஸ்ட் சைடாக. அப்போ உங்கள் மேலே ஃபால் ஆகிருப்பான். இப்போ உங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டப்போ நீங்கள் ஜேகேயோட ஹேண்டை பிடிச்சிட்டு என்னையும் கூட்டிகிட்டு போயிருங்க சார்னு சொல்லியிருப்பீங்க. அப்போ நீங்கள் ரொம்ப க்யூட்டான எக்ஸ்ப்ரெஷனை கொடுத்துட்டு வந்து ஜேகே கிட்டே பேசியிருப்பீங்க. அந்த நிமிஷத்தில் ஜேகே உங்ககிட்ட ஃபால் ஆகிருப்பான். அவனுக்குள்ளே ஏதோ ஒரு திங்கிங், யோ ஜேகே எதுக்கு இப்போ அந்த ஜப்பிகள் எனக்கு திங்கிங்க்கு வரா, அவ்வளோதான் எல்லா பொண்ணுங்களையும் கடத்து நீ விற்ப, இவ்வளோ கடத்தெல்லாம் கூட்டிகிட்டு வந்து விற்றுருக்கா, அவ்வளோதான் இப்போ மேலே எதுக்கு ஃபாலோ ஆகிட்டுருக்க, ஃபாலோ ஆகாத ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவனே கண்ட்ரோல் பண்ணாலும் முடியலை. ஏன்னா அவன் உங்கள் மேலே ஃபாலோ ஆகிட்டான். இதுக்கு மேலே எப்படி அவனால் உங்களை அங்கே விட்டுட்டு போக முடியும். ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு ஸ்டேரிங்கில் ஒரு குத்திட்டு அவனோட ஹெட்டை ஸ்டேரிங்கில் பின் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்கான். என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு இந்த சப்பிகளே பிடிக்காது, ஆனால் உன்னை எதுக்கடி எனக்கு பிடிச்சிருக்கு, உன் கூட எதுக்கடி நான் அப்படி பண்ணேன், ஓ எனக்கு பிடிக்காத பொண்ணு கூட எதுக்கு நான் அப்படி பண்ணேன், உன்னை எதுக்கு பிடிச்சிருக்கு, உன்னை எதுக்கு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பைத்தியமாகி புலம்பிட்டு இருக்க. அவனால் அதுக்கு மேலே அங்கேயே இருக்க முடியல. திருப்பியும் காரை யூட்டர்ன் போடுறான். அவனுக்கே அவன் என்ன பண்ணுறான்னு தெரியாமல் திருப்பியும் யூட்டர்ன் போட்டு கிளப் வாசலில் வந்து நிற்கிறான். இப்போ கிளப்பை பார்க்குறான். யோ ஜேகே எதுக்கூட அந்த கிளப்புக்கு வந்திருக்க அப்படின்ற மாதிரி அவனே புலம்பிகிட்ருக்கான். ஆனால் அவனுக்கு இப்போது உங்களை வந்து பார்க்கணும், உங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு வரணுன்ற மாதிரி தான் திங்கிங். அவனோட கால் அவனையே அறியாமல் இந்த கிளப்புக்குள்ளே அவனை இழுத்துட்டு போயிட்டுருக்கு. ஜேகே வேணாம் கிளம்பி வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி அவனே சொல்லிட்டுருக்கான். ஆனால் அது முடியலை. இப்போ அப்படியே இந்த கிளப்புக்குள்ளே தான் வந்து பார்க்குறான். உங்ககிட்ட எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணிட்டுருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸை போட சொல்லிட்டு. ஜேகேவால் இதை பார்க்க முடியல. அப்படியே எல்லாரையும் பார்த்து கொத்துறான். டே மயிர்களா பிடிங்கடா அவங்க காசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 45 லட்ச ரூபா வவுச்சரை தூக்கி அவங்க மூஞ்சிலே விட்டெறிஞ்சிட்டு இப்போ அங்கேருந்து உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். நீங்கள் ஜேகேவை பார்த்து சார் அடுத்து என்னை எங்கே கொண்டு போய் விற்க போகிறீங்க, என்னை விடவே மாட்டிங்களா, நான் உங்களுக்கு என்ன தான் பாவம் செஞ்சு, அம்மா அப்பா இல்லாத பொண்ணு சார், நான் சப்பியாக பிறந்தது என்னோட தப்பா, அந்த கடவுள் என்னை படைச்சிட்டாரு, இதுக்கு இப்படி என்னை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுமைப்படுத்துறதுக்கு ஒரேடியா சோத்துல விஷத்தை கலந்து கொடுத்துருங்க, சாப்பிட்டு சந்தோஷமாக செத்து போயிரு, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டு இருக்கீங்கடா. ஜேகே பார்க்குறான். இப்போ உங்கள் மேலே லவ் ஃபாலில் இருக்கான். அவன் கொண்டு ரெண்டும் அவ்வளோ ரெட் கலரில் இருக்குது.
எதுவுமே பேசாத, மூடிக்கிட்டு வாடி. விற்க போகிறோம், நான் விற்க போகிறேன், விற்கலாம் போல. இப்போ என்னோடய ஃப்ரெண்டோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டுருக்கோம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இதை கூட அவங்கக்கிட்ட ரொம்ப சாஃப்டாக பேசாமல் ஹார்டாக பேசி உங்களோட ஹேண்டை பிடிச்சி தன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கான். சார் எனக்கு தெரியும் சார், திருப்பி எங்கே போய் சார் என்னை விற்க போகிறீங்க? என்னால் முடியலை சார், நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் சார், என்னை விட்டுங்க சார். என்னை ரொம்ப ஹார்டாகவே நீங்கள் டீல் பண்ணிட்டீங்க, என்னால் முடியல சார், வலிக்குது சார் அப்படின்னு அழுகுறீங்கடா. தென் அவ்வளோ ஹார்டாக தாண்டா உங்களை அவன் டீலே பண்ணியிருப்பான். அதனால தான் உங்களுக்கு பெயின் தாங்க முடியாமல் பாவம் அழுதுட்ருக்கீங்க. ஆனால் ஜேகேயாலேயே அதை தாங்கிக்க முடியலை. ஏன்னா அவங்க வந்து உங்கள் மேலே ஃபாலில் இருக்கான். ஆனால் அந்த ஃபால் அவங்கக்கிட்ட எப்படி காமிக்கிறதுன்னு கூட அவனுக்கு தெரியலை. இப்போ உங்களை பார்த்து ஒரு முறைச்சிட்டு கத்தாமல் இப்படிலாம் அட்டம் பிடிக்காமல் அழுகாமல் சீன் க்ரியேட் பண்ணாமல் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் ஹாலுக்கு தான் போகிறான். நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு, ஏன் சார் இப்படி நடிக்கிறீங்க? இங்கே யார்கிட்ட சார் என்னை விற்க போகிறீங்க? அதே தான் கேட்டுருக்கீங்க. ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. வாய் மூடிட்டு உள்ள வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹேண்டை பிடிச்சி இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். பர்த்டே ஃபங்க்ஷன் தான். இப்போ ஒரு பர்சன் தான் வந்து ஜேகேவை ஹக் பண்ணுறாங்க. டேய் மச்சான், இப்போ தான் என்னை வந்து பார்க்கணுன்னு உனக்கு தோணுச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, தான் வந்துட்டேல. சரிடா மச்சான், யார் அந்த ஃபிகரா செவ்வளோ காட்டி இருக்கிறவேன் என் லவ்வரு அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் அப்படியே ஜேகே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக பார்க்குறீங்க, என்னடா சொல்கிறான்ற மாதிரி. இப்போ அப்படியே ஜேகேவோட ஃப்ரெண்டும், டேய் மச்சான், யாரையுமே லவ் பண்ண மாட்டேன்னு அப்படி இப்படின்னு சுற்றிட்டு இருந்த, உனையவே வளைச்சி போட்டுருச்சாடா அந்த பொண்ணு. கொத்தப்போ வாய் மூடிட்டு உள்ளே இன்வைட் பண்ணல, ஏதாச்சும் பண்ணி விட்டுருவேண்டா அப்படின்ற மாதிரி ஜேகே மிரட்ட. இப்போ ஜேகேவோட ஃப்ரெண்டும் சிரிச்சுக்கிட்டே உங்களையும் ஜேகேவும் உள்ளே வெல்கம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் ஜேகேவை பார்த்து, சார் இங்கே என்ன சார் புதுசாக ஆக்டிங்கை போட்டுட்ருக்கீங்க? என்ன சார் என்னை பண்ண போகிறீங்க? ஏன் சார் இப்படிலாம் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ ஜேகே அப்படியே உங்களை பார்த்து திரும்பி உங்களோட ஃபேஸை கப் பண்ணிட்டு, தெரியலையாடி, புரியலையா? ஐ ஃபால் இன் லவ் வித் யூ, மாஃபியா ஃபாலின் சப்பி கேர்ள், புரியுதா என்ன உனக்கு அப்படின்ற மாதிரி கத்துறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஜேகேவை பார்க்குறீங்க. என்ன சொல்கிறீங்க? உன் மேலே லவ்வில் இருக்கேன்டி. காதல், இதுக்கு பேர் காதல், புரியுதா? பாரு, உன்னைய கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் எதுக்குடா விட்டுட்டு வந்தோன்ற மாதிரி தோணுச்சு. அதனால தான் உன்னை தேடி அங்கே வந்தேன். நான் உன் மேலே காதலில் இருக்கேன், என்னோட காதலை ஏற்றுக்கோ, என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஜேகேவோட சீஸ்லேயே நீங்கள் ஸ்லாப் பண்ணிட்டீங்க. என்ன சார் நினச்சிட்ருக்கீங்க? நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? நீங்கள் நினைக்கிறது எல்லாம் தான் நடக்கணும். உங்களுக்கு நான் பயந்துட்டே இருக்கணும், உங்களுக்கு நான் அடிமையாக இருக்கணும். அதுக்காண்டி தானே இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் சார் என்னை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? இப்போ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு புதுசாக எதுக்குள்ள சார் என்னை இறக்கி விட போகிறீங்க? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது சார், என்னை விட்டுருங்க. உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது சார். உங்களுக்கும் எனக்கு ஏர் வச்சா இல்லை ஏரோப்ளைன் வச்சா கூட செட் ஆகாது. நீங்கள் மாஃபியா சார், மாஃபியா. நான் அம்மா அப்பா இல்லாத பொண்ணு, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏஜ் என்ன, எனக்கு ஏஜ் என்ன? உங்களுக்கு 35, எனக்கு இப்போ தான் சார் 18 ஸ்டார்ட் ஆகுது. எதுக்கு சார் எனக்கு இவ்வளோ கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திணறிக்கிட்டே ஜேகே கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஜேகே இதுக்கு மேலே உங்ககிட்ட எதுவுமே பேசலை, நீ எனக்கு வேணும்டி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போயிட்டுருக்கான். நீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இப்போ நேராக ஜேகே அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட தான் போயிட்டு, டே மச்சான், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க்யூடா மச்சான், எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுண்டா. நீ நினச்சேன்டா. என்ன ஃபேவரு? இங்கே பாரு, கூட ஒருத்தி வந்தாலே. ஆமாம் சிப்பிகள், வாயை உடச்சிருவேன் அவளை அப்படி சொன்னேன்னா. சரிப்பா, உன் லவ்வரு சொல்ல என்ன? அந்த மைத்துக்கிட்ட போய்ட்டு என்னோட லவ்வை ப்ரப்போஸ் பண்ண அவள் ஏற்றுக்க மாட்டா, என்னை ரிஜெக்ட் பண்ணிகிட்ருக்கா. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது, அவள் கூட என்னை சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லிட்டுருக்கான். எனது மாஃபியா ஆஃப் த கிங்கேயே சுற்ற விட்டுட்ருக்காளா அந்த பொண்ணு? நீ போய் ப்ரப்போஸ் பண்ணியே அவள் ரிஜெக்ட் பண்ணிட்டுருக்காளா? செம ஸ்டோரியாக இருக்கேடா உன் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகேவோட ஃப்ரெண்டு ஜேகேவை பார்த்து நக்கலாக சிரிக்க,
சிரிச்சேன்னா வாயை உடச்சிருவேண்டா. என்னை பார்த்தா நக்கல் மயிரா இருக்கா? அவள் என்னோட லவ்வை ரிஜெக்ட் பண்ணிட்டா, அவளை சேர்த்து வைன்னு உன்ட்ட வந்து சொல்லிட்டுருக்கேன். சிரிச்சுக்கிட்டு இருக்க பாரு. என்ன செய்வியோ எது செய்வியோ எனக்கு தெரியாது. ஏன்னா என் கூட சேர்த்து வைக்கணும், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஜெகே சொல்லிட்டுருக்க. டே இதுக்கிட்ட இந்த கற்றுற நான் எப்பறம் அந்த பொண்ணுக்கிட்ட பேச முடியும்? ஐயோ, பொண்ணுக்கிட்ட போயிட்டு நான் எப்பறம் பேச முடியும்? உன் பொண்ணுகிட்டே பேச வைடா, அவளை எப்படியாவது என் கூட சேர்த்து வைடா அப்படின்ற மாதிரி ஜேகே கத்த. இப்போது நேராக ஜேகேவோட ஃப்ரெண்டும் அவனோட ஒய்ஃப் கிட்ட போயிட்டு உங்ககிட்ட பேச சொல்லிட்டுருக்கான். இப்போது ஜேகேவோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் உங்ககிட்ட வராங்க. வந்து ஒயான் அப்படின்ற மாதிரி கூப்பிட நீங்களும் திரும்பி இப்போ பார்க்குறீங்க. சொல்லுங்கள் மேடம். நீ தானே ஒயன், ஜேகேவோட லவ்வர்? என்ன ஜேகேவோட லவ்வர்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜேகே சார் அண்ணே எனக்கு தெரியாது, அவ்வளோதான். அவரை போய்கிட்டு அப்படி சொல்லிட்டுருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிட்ருக்கீங்க. ஒயன், நான் தப்பாக நினைக்கல, நான் கரெக்டாக தான் சொல்கிறேன். இங்கே பாரு ஒயன், எதுக்கு ஜேகேவை ரிஜெக்ட் பண்ணிட்டுருக்க? ஜேகே சார் நான் ரிஜெக்ட் பண்ணேனா? இல்லை இல்லை, அவருக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. நீங்களே சொல்லுங்கள் மேடம். என்னைய மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்து ஜேகே சார் மாதிரி ஒரு ஆள் வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிருவீங்களா? சொல்லுங்கள் மேடம், சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட பார்த்து கேட்க, அந்த பொண்ணுமே நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிருவேன். ஏன்னா அந்த மாஃபியா கிங்கை திருத்துற ஒரு மருந்தாக நான் இருக்கணும்னு நினைப்பேன். அது மாதிரி உனக்கு இருக்கணும்னு தோணலையா அப்படின்ற மாதிரி அவங்களும் உங்களை பார்த்து கேட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஒயன், இங்கே பாரு ஒயன், ஜேகே உனையை மட்டும் கொண்டு போய் விற்கலை, நிறைய பொண்ணுங்களை கடத்தி விற்றுருக்கான். நீ ஜேகேவை லவ் பண்ணுறது மூலியமா நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கை காப்பாற்றப்படும். இதுக்கு மேலே உன்னோட இஷ்டம் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த இடத்த விட்டு ஸ்கிப் ஆகுறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே திங்க் பண்ணுறீங்க, ஆமாடா ஜேகே பெரிய மாஃபியா ஆஃப் த கிங்கு, அவன் உங்களை மட்டுமா கொண்டு போய் விட்டுருப்பான்? உங்களை மாதிரி நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கை இதில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ உங்களை லவ் பண்ணுற ஜேகே நீங்கள் சொன்னால் என்னாலும் கேட்பான். ஸோ ஜேகே திருத்துற ஒரே மருந்து நீங்கள் தான் அப்படின்றத அவங்க உங்களுக்கு புரிய வச்சுருக்காங்க. இப்போ நீங்களுமே திங்க் பண்ணிவிட்டு அந்த லேடியோட ஹேண்டை பிடிச்சி, மேடம் நான் ஜேகே சார்கிட்ட பேசணும், கொஞ்சம் வர சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக அவங்க ஹஸ்பண்ட்ட பேசல. அவங்க ஹஸ்பண்ட் இப்போ ஜேகே கிட்ட பேசலை, ஜேகேக்கு இருப்பு கொள்ளலை. ஹே, என்னடா சொல்கிற? உண்மையை தான் சொல்கிறியா? அவள் என்னை கூப்பிட்டாளா? உண்மையை தாண்டா சொல்கிறேன், போய் பேசுகிறாப்பா அப்படின்ற மாதிரி ஜேகேவோட ஃப்ரெண்டு ஜேகே கிட்ட சொல்ல, அப்படியே ஜேகே உங்களை பார்க்க வரான். நீங்கள் ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே உங்கள் பேக் சைட் போஸை காமிச்சிட்டு அப்படியே ஜேகே உங்களை பேக்லேருந்து ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணி உங்களோட ஷோல்டரில் அவனோட ஹெட்டை பின் பண்ணுறான். அப்படியே நீங்கள் ஃப்ரெண்டில் இருந்த மாதிரியே ஜேகேவை பேக்கில் திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே சார் அப்படின்றீங்க. ஜேகேவும் அப்படியே உங்களை பார்த்து, ஹே அக்செப்ட் மீ ப்ளீஸ் மேரி மீ அப்படின்றான். சார் ஓகே சார், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் அதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணுமே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகேவும் உங்களை ஒரு மாதிரி புரியாமல், என்னடி மாதிரி ஃபேவர் கீவர்ன்ட்டு அதெல்லாம் ஒன்றும் ஒரு மாதிரி தேவை கிடையாது, ஃபேவர்லாம் சொல்லாத, நீ எது சொன்னாலும் நான் செய்வேன், புரியுதா? என்ன வேணும் கேளு அப்படின்ற மாதிரி சொல்ல. சார் இப்படிலாம் நீங்கள் பேசினா பயந்து வருது, இப்படிலாம் பேசாதீங்க. ஹே ஒயான், சொல்லு, இந்த ஜேகே மாமா என்ன பண்ணும் சொல்றி? இந்த மாஃபியா ஆஃப் த கிங்கு உனக்கு என்னடி பண்ணும்? எத்தனை வீடு வேணும்? இந்த உலகத்தையே உன் கையிலையே கொண்டு வந்து கொடுக்குறேன், சொல்லு என்ன வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படியே நீங்களும் ரொம்ப நார்மலாக ஜேகே பக்கம் திரும்பி ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டு, சார் எனக்கு இந்த உலகம் வேணாம், வீடு வாசல் சொத்து சுகம் எதுவுமே வேணாம், நீங்கள் மாஃபியாவாக இருக்க வேணாம், நார்மல் பர்சனாக மாறி என் கூட சேர்ந்து வாழ்வீங்களா? நீங்கள் நிறைய பொண்ணை கடத்தி விற்றுருக்கீங்கள, அந்த பொண்ணெல்லாம் திருப்பியுமே அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைப்பீங்களா, செய்வீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப க்யூட்டாக ஜேகேவை பார்த்து கேட்டுட்ருக்கீங்க. ஏய் இங்கே பாருடி, கடத்துறது மட்டும்தான் என்னோடய வேலை, கடத்தி நான் விற்றுருவேன்,
அவங்க அந்த பொண்ணுங்களை என்ன பண்ணுவாங்கலாம் எனக்கு தெரியாது சார். உங்களால் முடியும் சார். நீங்கள் நினச்ச அந்த பொண்ணுங்களை காப்பாற்ற முடியும். ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லா பொண்ணுங்களையும் விட்டுருங்களேன் ப்ளீஸ் சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஜேகேவால் உங்களை கெஞ்ச விட முடியல. சரிடி சரி, கெஞ்சாத, பண்ணுறேன் உனக்காண்டி. இந்த மாஃபியா ஆஃப் த கிங்கு உனக்காண்டி நார்மல் லைஃப் வாழ்கிறேன், ஓகேவா உனக்கு அப்படின்ற மாதிரி ஜேகே உங்களை பார்த்து பேச நீங்களும் தலையை ஆட்டுறீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஜேகே மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இங்கே பாரு வாயன், இன்றைக்கி ஒன் டே மட்டும் நான் மாஃபியாவாக இருந்துக்கிறேன். ஸோ அப்போ தான் அந்த பொண்ணுங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கிறான். நீங்களும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டே உங்கள் தலையை ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே ஜேகே மாஃபியாவாக இருந்து எல்லாத்தையும் மூவ் பண்ணுறான். தென் அந்த பொண்ணுங்களெல்லாம் காப்பாற்றணும்னா அந்த பொண்ணுங்களெல்லாம் எவங்கிட்ட விற்றாலும் அவங்ககிட்ட போய் பேசணும்ல. அந்த காசெல்லாம் ரிட்டர்ன் கொடுத்தா தானே அந்த பொண்ணுங்களை விடுவாங்க. அதே மாதிரி ஜேகேவும் அந்த பர்சன்கிட்டலாம் யார்கிட்டலாம் விற்றானோ அவங்கக்கிட்டலாம் போயிட்டு காசை செட்டில் பண்ணிட்டு அந்த பொண்ணுங்களை திருப்பியுமே அவங்கவுங்க வீட்டிலேயே சேவ் பண்ணி விட்டுறான். இப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜேகே உங்களை தேடி தான் வரான். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா ஜேகேக்காண்டி வெயிட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஜேகே உங்களை எங்கே மீட் பண்ணணும் அதே இடத்துல தான் இருக்கீங்க. உங்கள் வீட்டில் தான். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு ஒரு ரூமில் தான் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க ரெண்ட்டுக்கு எடுத்து. அங்கே தான் உங்களை தேடி வரான். இப்போ டோரை வந்து நாக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படியே ஜேகே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு எப்பண்டாட்டி எல்லாத்தையும் விட்டுட்டே இந்த மாஃபியா ஆஃப் த கிங்கு இப்போ நார்மல் லைஃப் அவங்க கூட சேர்ந்து வாழ போகிறேன்டி அப்படின்றான். நீங்களும் அப்படியே ஜேகே ஹக் பண்ணிவிட்டு இதை தான் சார் நானும் எதிர்பார்த்தேன். நீங்கள் இப்படி இருக்கிறது தான் சார் நல்லது. இப்படியே இருங்க சார், மாறிடாதீங்க சார். பாவம் சார் அதெல்லாம் தெரியும்டி. அதனால தான் நீ சொன்னேன்ற ஒரு வார்த்தைக்காண்டி எல்லாத்தையும் விட்டுட்டேன். அவ்வளோ லவ் பண்ணுறேன் நான் உனைய, அவ்வளோ காதலிக்கிறேன். இந்த மாஃபியா ஆஃப் த கிங்கேயே வளைச்சி போட்டுடுடி. இப்போ நீங்கள் மாஃபியா கிடையாது சரிடி, இந்த மாமாவே வளைச்சி போட்டுடுடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட லிப்பில் கிஸ் பண்ணுறான். அப்படியே நீங்கள் பேக் கிஸ் பண்ணுறீங்க. இப்படியே கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உங்களோட நெக்கில் தாலி கட்டிடுறான்டா. 2 பேரும் சேர்ந்து ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஓகேடா, ஹாப்பி என்டிங். இந்த ஒரு ஒன் ஷாட்டை இதே இடத்துல எப்படியே முடிச்சுக்கிறேன். எப்படி ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. புரியும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய மாஃபியா ஆஃப் த கிங்கு நிறைய பொண்ணுங்களை கடத்தி விற்கிற கேரக்டர் உங்களையும் கடத்துகிறான். உங்களை கடத்தலை, பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான் ஃபோர்ஸ் பண்ணி. அவன் எடுத்து கொடுத்த அந்த ஆஃப் சாரியில் உங்களை பார்த்ததுக்கப்புறம் உங்ககிட்ட லவ்வர்ஸ் ஃபர்ஸ்ட் சைடாக விழுகிறான். விழுந்தா அவனுக்கு அது ரியலைஸ் ஆகாமல் உங்களை கொண்டு போய் விற்றுறான். விற்றதுக்கப்புறம் தான் அவன் ரியலைஸ் பண்ணுறான் உங்களை உண்மையாக லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அவனோட ட்ரூ லவ் அவனை எங்கேயுமே போக விடாமல் திருப்பியும் அவனை உங்ககிட்ட கொண்டு வந்து நிப்பாட்டுது. உங்களை அங்கேருந்து காசை ஒப்படைச்சிட்டு உங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு வரான். கூட்டிகிட்டு வந்து அவனோட லவ் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆனால் நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டேறீங்க. தென் என்னன்னா பெரிய மாஃபியா ஆஃப் த கிங்கு பொறுக்கி, அதனால் நீங்கள் அவனை அக்செப்ட் பண்ண மாட்டேறீங்க. கடைசியில் ஜேகேயோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் மூலயமா நீங்கள் தான் அவனுக்கு மருந்துன்றது உங்களுக்கு புரியுது. அதனால் நீங்களுமே ஜேகே கிட்ட பேசுகிறீங்க, அவனை மாற்றுறீங்க, அவனை திருத்துறீங்க. அவனும் திருந்தி அவன் மாஃபியா ஆஃப் த கிங்குன்றதை விட்டுட்டு உங்களுக்காண்டி எல்லா பொண்ணுங்களையுமே சேஃபாக கொண்டு போய் அவங்கவுங்க வீட்டிலே விட்டுட்டு உங்கள் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்காண்டா. ஓகே, எப்படி ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு யோசிக்கணும்னு தோணும். ஓகேவா? பை டார்மிஸ். நெக்ஸ்ட் ஸ்டோரியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.